தனுஷ், வெற்றிமாறன் இவங்க காம்போவை என்னைக்குமே அடிச்சுக்க முடியாது. இவங்க காம்போல பொல்லாதவன், ஆடுகளம், வடச்சென்னை, அசுரன் இந்த 4 படமே சூப்பர் டூப்பரா ஹிட்டான ஒரு படம். இந்த 4 படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச பர்ட்டிகுலரான ஒரு சீன தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எலிவேஷன் ஆஃப் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன். பொல்லாதவன் இந்த படத்துல தனுஷோட பைக் காணாம போயிடுங்க. அந்த பைக்க வில்லனோட தம்பி திருடி இருப்பான். அவன புடிச்சு சாத்து சாத்து நம்ம தனுஷ் பயங்கரமா சாத்திருவாரு. கடைசியில பார்த்தா அது செல்வத்தோட தம்பி அப்படின்னு தெரியறப்ப, கருணாஸும் தனுஷும் அவங்க வீட்டுக்கே போய் சாரி கேட்கலான்னு போவாங்க. அங்க தம்பிய அடிச்சுட்டேன் அப்படின்னு வில்லன் தனுஷ அடிக்க வரப்ப, நம்ம தனுஷ் என்ன பண்ணுவாருன்னா, கண்ண சிமிட்டவே மாட்டாருங்க. வில்லனையே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப நம்ம ஜிவி பிரகாஷ் தரமா ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சீன்ல வில்லன் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பையனுக்கு பயம் இல்ல. அவனையெல்லாம் அப்படியே விட்டுறணும். தம்மா துண்டு இருந்துட்டு நம்மகிட்ட வந்து எப்படி தொகுருது பாரேன் அப்படின்னு சொல்லுவாரு. கூஸ் பம்ப்ஸ்ங்க. தரமான சீன் அந்த படத்துல இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கவே முடியாது. 2 ஆடுகளம் இந்த படத்துல ஓப்பனிங்ல இருந்தே பேட்டக்காரனுக்கு அசிஸ்டன்ட்டா நம்ம கருப்பு கலக்கிட்டு இருப்பாருங்க. இன்டர்வல்ல ஒரு காக் ஃபைட் சீன் வரும். அதுல நம்ம கருப்போட சேவல பேட்டக்காரன் ரிஜெக்ட் பண்ணிருவாரு. இதெல்லாம் தேறாது, சண்டை போடாத அப்படின்பாரு. ஆனா அதெல்லாம் மீறி தனுஷ் ஒரு ரூ. 1000க்காக சண்டைக்கு போவாருங்க. ஃபைட்ல அசால்ட்டா அடிச்சிருவாரு. 2வது ஃபைட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிப்பாரு. 3வது தடவ எந்த ஒரு சேவலாலயும் சண்டை போட முடியாது. இருந்தாலுமே வில்லன் பேட்டக்காரன தோற்கடிக்கணும் அப்படின்னு தனுஷ வம்புக்கு இழுத்து அந்த ஃபைட் சீன் நடக்குங்க. அதுல தோப்பாரா, ஜெயிப்பாரா, மாட்டாரா அப்படின்னு பயங்கரமான ஒரு சீக்வென்ஸா இருக்கும். கடைசியில அந்த சேவல் பந்தயம் அடிச்ச உடனே, "டேய் தம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே அப்படியே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த சீனே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லலாம். சும்மா தரமா எடுத்து வச்சிருப்பாரு வெற்றிமாறன். நம்ம தனுஷுமே வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. வடசென்னை இந்த படத்துல வந்து எக்கச்சக்க சீன்ஸ் சூப்பரா இருந்தாலுமே பர்ட்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து சமுத்திரக்கனிக்கு ஆதரவா இருப்பாருங்க. ஒரு கட்டத்துல சமுத்திரக்கனி ஊருக்கே துரோகம் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்களுக்கு சப்போர்ட்டா ஒரு மீட்டிங்ல எதிர்த்து பேசுவாருங்க. அந்த டயலாக் எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே அவர் திரும்ப அந்த டயலாக் பேசிட்டு நடந்து வரப்ப நம்ம சந்தோஷ் நாராயணன் ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாருங்க. தனுஷ் நடந்து வரதுக்கும் அதுக்கும் பயங்கரமா இருக்குங்க. ஊர் மக்களுக்கு ஒண்ணு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தட்டி கேட்கறது ரவுடிசம் அப்படின்னு நம்ம ரவுடிசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றப்பலாம் நம்ம சந்தோஷ் நாராயணன் வேற லெவல்ல பிஜிஎம் போட்டிருப்பார். அந்த சீன் கண்டிப்பா எல்லாரும் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. தரமான ஒரு சீன்னே சொல்லலாம். அசுரன் தனுஷோட வயசுக்கு மீறி நடிச்ச ஒரு நடிப்பு தான் இந்த படங்க. அப்பாவா பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் அப்பாவா ஒரு குடிகாரனா பசங்க பயங்கரமா திட்டினாலும் அதை பத்திலாம் கேர் பண்ணிக்காம ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப தன்னோட குடும்பத்துல இருக்க தன்னோட பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப இந்த விவேக் டைலாக் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா? உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம தனுஷ் அப்படியே வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா காட்டுவார். இன்டர்வல் சீன்ல வா அசுரா வா அசுரா அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு பாத்தீங்களா? தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சுங்க. ஒரு பங்கமான பிளாஸ்ட். அதை விட பிளாஷ்பேக்ல அந்த அருவாவை கையில கொண்டு வர சீன் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் 2 சீக்வன்ஸ்னா அதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. தனுஷ் அண்ட் வெற்றி மாதிரி நம்ம காம்போவை அடிச்சுக்கவே முடியாது. இந்த 4 படத்துல எனக்கு பிடிச்ச சீனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த 4 படத்துல எந்தெந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி வேற எந்த ஆக்டர் அண்ட் டைரக்டரோட காம்போல பெஸ்டா வந்த சீன்ஸை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைரக்டர் அண்ட் ஆக்டரோட பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா